இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 4, 2025 4/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் திங்கள் கிழமை. அனுஷம் நட்சத்திரம் காலை 9:14 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி காலை 11:43 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் சில விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுவீங்களே தவிர அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும்பொழுது உங்களுடைய தவறான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றமும் மனசில் எண்ணங்களில் தடுமாற்றமும் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று ஆரோக்கிய குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய சஞ்சலம் அதிகரிக்கும் சூழ்நிலை. ஆனால் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படையும் சூழ்நிலையும் இருக்குது. அதை தான் நீங்கள் ஜாஸ்தி கொண்டாடணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விமர்சனம் பண்ணி அடுத்தவங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு புலம்புவீங்க. இன்றைக்கி அடுத்தவங்க விஷயத்தில் பொறுமை காப்பது அவசியம். அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களிலோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. நண்பர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையில்லாத அறிவுரைகளை சொல்லி சங்கடப்படுத்துவாங்க. அதை உதாசீனப்படுத்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசு விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப விஷயத்தில் 2 பேரும் ஈக்குவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்படுவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த நபர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு மனசை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலும் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் கூட இருக்கிறவங்களால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கலாமே தவிர படாடோபத்துக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாவோ இல்லை உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் விஷயமாவோ வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. கூட டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி ஏற்படுறதுனால உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உணவு ஒவ்வாமை அல்லது நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கான வருமானம் அதிகரிக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கும். வார்த்தை சாதுரியம் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. மனசில் ஒரு விதமான சோர்வு இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகிற மாதிரி உங்களுக்கு சில பெரிய மனிதர்களின் நட்பு ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஆனாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு மன சஞ்சலம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய நாள். ஆனால் அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ உங்களுக்கு மனசில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்படுங்கள். தந்தை வழியில் உங்களுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தந்தை வழியில் மனக்கவலை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. வியாபாரத்தில் முதலீடு பண்ணாலும் பெருசாக லாபம் இருக்காது. அதனால் பொறுமையாக செயல்படுங்க. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத எண்ண விரயங்களை ஏற்படுத்தும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்கள் மனசில் தேவையில்லாத கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகளுடைய தேவைகள் அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளை நினைத்த கவலை, வாழ்க்கை துணை பற்றிய கவலை, உடன்பிறப்புகள் பற்றிய கவலை, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், உங்களுடைய குழந்தைகளுடைய செலவுகள், உங்களுடைய குடும்பத்தாரின் செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய வீடு மனை வியாபாரம் சார்ந்த செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கன்னி ராசி, மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அந்த புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய சுய முயற்சி வெற்றியை தரும். லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுக்கு மரியாதையும் பதவி உயர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்களை வம்புக்கு இழுக்க வேண்டியது. நீங்கள் சங்கடமாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களை காயப்படுத்த வேண்டியது. இப்படி தான் இருக்கீங்களே தவிர அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு இனம் புரியாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு உடம்பும் மற்ற விஷயத்திலும் குதூகலமாக இருப்பீங்க. ஆனால் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோரின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்பத்தாரின் ஒற்றுமைத்தன்மை, ஒத்துழைப்புத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி எடுக்கலாம். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அது வியாபார விஷயமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன், அதாவது தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய நாட்டம் இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிறதே இன்றைக்கி தடுமாற்றமாக இருக்கும். வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மனசு சஞ்சலம் அடையிறதுனால தேவையில்லாத கற்பனை விஷயங்களை நினைத்து சங்கடப்படுவீங்க. தாயாருடன் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள், சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்பு கரையும். வேலை சம்பந்தமாக
நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் தாமதப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடம்புல புத்துணர்ச்சி இருக்குது, மனசில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி பேசினீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, ராசியில் சந்திரன் ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவிழந்து இருக்குது. அதாவது பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாக இருக்கார். அதனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. பதவி சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது இந்த டான்ஸ் அரங்கேற்றம் பண்ணணும், இல்லை பாட்டு அரங்கேற்றம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், லான்ச் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி அதை தவிர்க்கிறது நல்லது. அது உங்களுக்கு தவிர்க்காமல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பேசிட்டு சங்கடப்படுறதுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி பேசாமல் இருந்தீங்கன்னா புத்திசாலி. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மனசில் சஞ்சலம் இருக்குது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய உங்களுடைய எண்ண விரயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். வேலையில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படும். மனசில் கவலை அல்லது பயம் ஏற்படும். அதாவது நாளைக்கு பணம் தேவை, இன்றைக்கி பணம் வரலையேன்ட்டு ஒரு கவலை இருக்கும். இன்றைக்கி மார்னிங் நீங்கள் பிஃபோர் 12 o'clock ஆர் பிஃபோர் ஈவன் 11 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுடைய இசிஎஸ் சம்மந்தமாக ஒரு கவலை இருக்கும். என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக இருக்குது யார் மூலமாகவோ, அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். எதிரிகள் சார்ந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் தேவைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செலவை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிற கவலை இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி பங்காளிகள் அல்லது உடன்பிறந்தவருடன் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தாலும் உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனைகள் அல்லது சமாதான வார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கூட இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய நட்பு ரீதியான செயல்பாடுகளே உங்களுக்கு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தையும் பாதகத்தையும் ஏற்படுத்தும். மகர ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் வரவேண்டிய லாபம் சாதகமாக இருக்காது. அதாவது சின்ன லாபம் தான் வரும். இன்றைக்கி வருமானத்தில் குறைவு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வருமானத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் அவருடைய ஆலோசனை அல்லது அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுனால அந்த சோர்வு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, தொழில் ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதே சமயம் சில கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடந்த கால வழக்குகள் உங்கள் மனசில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றது. அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட்டால் அலைச்சல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தினால் வார்த்தைகளை வெளியிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வேலை முக்கியம்தான், அதனால வேலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர நீங்களா சில விஷயங்களை வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுறது, குத்துதே குடையுது என்று கவலைப்படுறது வேஸ்ட்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பேசி சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் சில கடன் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் எதிர்பார்த்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் புதிய மைல்கல்லை தொடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்கள் வீட்டில் இளம் வயது குழந்தைகள், அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்துன்னா, பெண் குழந்தைகள் இருந்தால் இன்றைக்கி அவர்கள் பூ பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கார். அதனால் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு தடுமாற்றமான நாள். ஆனால் உங்கள் வியாபாரத்தில் பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன வியாபாரத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு இன்றைக்கி பண தேவைகள் பூர்த்தி ஆகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதில் தாமதமாகிறதுனால இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய லாபம் எதிர்பார்த்து ஏமாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மன ஏமாற்றம் ஏற்படுறதுனால இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய அறிவுபூர்வமான வெற்றிகளாக இருந்தாலும் அது நிதர்சனத்தில் வெற்றியாக இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலையோ இல்லது நட்புகள் உறவிலையோ உங்களுடைய தவறான எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் பேசுவது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். அதே சமயம் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.